இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களுக்கு பழனி வழங்கப்பட்டிருக்கிறார். இருவரும் நாட்டி வருகிறார், இருவரும் தூக்கி வருகிறார். ஊராட்சி மன்ற தலைவர் நந்தம்பாக்கம் சசி அண்ணன் அவர்கள், சசி என்னும் முத்துராமன் அண்ணன் அவர்களும், நமது மாநில பேரவை துணை செயலாளர் நமது அன்பு அண்ணன் சுந்தரராஜ அண்ணன் அவர்கள் ஏற்பாட்டில் அண்ணன் அவர்களுக்கு பையனண்ணன் அவர்களுக்கு வரவேற்பு அளித்ததுக்கு நன்றி நன்றி நன்றி. அவருக்கு நம்மளுடைய வாக்குகளை இரட்டை இலை சின்னத்தில் அளிக்குமாறு உங்களை எல்லாம் பண்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன். இரட்டை இலை சின்னத்திலே வாக்குகளை கேட்டு நமது வெற்றி வேட்பாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பழனி அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். நமது ஊராட்சியில் நம்பிக்கையோடு வந்து கொண்டிருக்கின்றார். இரட்டை இலை சின்னத்தில் இருக்கிற வாக்குகளை பாருங்கள். உங்களுக்கு தொடர்ந்து பணியாற்றுவதற்கு சட்டப்பேரவை காலத்தை ஏந்தி அன்பு அண்ணன் மதுரந்தபுரம் பழனி அவர்களை வருக வருகென வரவேற்று காலத்தை எடுத்த தாய்மார்களுக்கு கோடான கோடி நன்றியும், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்யுங்கள் என்ற நம்பிக்கை நட்சத்திரமாக வந்த தங்கம் இரட்டை தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் டாக்டர் அன்புமணி ராமதாசின் ஆதரவாளர்களுடன், புரட்சி பாரதத்தினுடைய ஆதரவாளர்களுடன் இணைந்து செயல்பட்டு பயிரை ஆதரித்து நெற்றிலே முத்திரையிடுவதற்கு வந்து வருகிறார். தேசிக்கு வர வைத்து வாரத்துடன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் மதுரந்தபுரம் பழனி அண்ணன் அவர்கள் இன்றே வெற்றி பெற்று விட்டார். அண்ணன் மதுரந்தபுரம் பழனி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே உங்கள் சகோதரர்கள் வேட்பாளர்கள் முன்னதாக செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். இரட்டை இலை உங்கள் பொன்னான வாக்குகளை உங்கள் பொன்னான வாக்குகளை ஆகவே அவரை வாரத்தோடு உற்சாகப்படுத்தி தாய்புரத்தில் தன் நிகரில்லா பெருமையை தேடித் தந்த இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவை போல் தாய் மகனுக்கு செய்கின்ற நன்மையை போல் அம்மா அவர்கள் ஆழத்தை எடுத்து ஆரவாரமாக உற்சாகப்படுத்தி, தம்பி நீ ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி வந்து கொண்டிருக்கிறார். புரட்சி பாரதத்தினுடைய அருமை தம்பி இளம் சிங்கம் கொடியேற்றி கொடி நின்று வெற்றி பெற வேண்டும் என்ற ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்.
அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் சின்னம் இரட்டை இலை சின்னம். புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் சின்னம் இரட்டை இலை சின்னம். மறவாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். உங்கள் சின்னம் இரட்டை இலை சின்னம். உங்கள் சின்னம் இரட்டை இலை சின்னம். வாக்காளர் பெருமக்களே, செலுத்தாமல் களப்பணியா நேரடியாக மக்களுக்கு ஆற்றும் அண்ணன் கே பழனி அவர்களுக்கு உங்கள் வாக்கை செலுத்த வேண்டும். உங்கள் சின்னம் இரட்டை இலை. வாக்குச்சாவடிக்குள் இரட்டை இலை சின்னத்தை தவிர வேறு எந்த சின்னத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டாம். காலையிலே 23ஆம் தேதி நீங்க காலையிலே போய் 23ஆம் தேதி உங்க வாக்குகளை ரெட்டை இலை சின்னத்தில் போட்டுருந்தோம். ஏன்னு கேட்டா அந்த அதிகாரியே சொல்லுவாங்க ஃபுல்லா ரெட்டை இலை தான் போகுதுன்னு. அது போல அந்த சுற்றியே நீங்க ஐட்டி ஒரு நல்ல ஒரு வெற்றியை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மேலாத்தூர் ஆலமரம் கிளையத்தின் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெறுமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். தாய்மார்களே, நமது வெற்றி வேட்பாளர் இருவரும் தெய்வங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி பெற்ற வேட்பாளர் நமது மலர்ந்தபுரம் பழனியன் அவர்களை இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்களை சாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். தாய்மார்களே, புரட்சி தமிழ் அண்ணன் எடப்பாடியார் நன்றி 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 நன்றி. இந்த பகுதியிலே நல்ல வரவேற்பு கொடுத்த ராம் ஜெரால்ட் அவர்களுக்கு தேர்தல் குழு சார்பாகவும் மற்றும் வேட்பாளரின் சார்பாகவும் நன்றியை தெரிவிக்கிறோம். புரியுதா? நம்ம நீட்டை கேன்சல் பண்ணணும் சொல்ற வேட்பாளர் கிடையாது. நம்ம எடப்பாடி அவர் சொல்ல மாட்டார். ஏன்னு கேட்டா 7.5% உள்ஒதுக்கீடு கொண்டு வந்தவர் தான்.